அதான் உயிர்கொலையை தவிர்ப்பதற்கு அது ஆண்மை நேயம் தான். ஒரு ஒரு உயிரை வந்து நம்மளுடைய உணவுக்காக இன்னொரு உயிர் எதுக்கு சாகணுன்றது தான். அப்ப அத சாக வேணாம். அதுக்கு நீங்க வாழ வழி விடுங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்க போறாங்க. உங்க உணவுங்கிறது வந்து இயற்கை குடுத்த உணவுங்கிறது வந்து பழங்கள், காய்கறிகள், அந்த மாரி மரக்கறிகள் இருக்கு. அத சாப்பிடுங்க. ஏதோ ஒரு உங்களுடைய சங்கிலிக்குள்ளேயே இல்லாத ஒண்ண இழுத்து பிடிச்சு ஏன் திங்கிறீங்க? இல்லைங்களா? நம்ம இங்க இருந்துட்டு ஒரு நம்ம ஊர்க்காரன் போய் குரங்கு திம்பாய்ங்க உட்காந்துட்டு. இல்லைங்களா? பாவம் அந்த குரங்கு காட்டுக்குள்ள ஜாலியா வாழ்ந்த குரங்கு, இவன் போய் கேம்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு போய் ஃபாரஸ்ட்ல உட்காந்து திங்கிற மாரி, நம்ம என்ன செய்றோம்னா, நம்மளாவே உயிரினங்கள கொண்டு வந்து வீட்ல வச்சு வளர்த்து, நம்மளே குழம்பு வச்சு திங்கிற மாரி செய்யாதீங்க. அதுக்கு இயற்கையாவே பழங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது. அது இயற்கை குடுத்த வரம். இயற்கை நம்மளுக்கு உணவுக்காகவே குடுத்துருக்கு. சரிங்களா? அது வந்து வேற எதுக்காக இல்ல. ஏதோ ஒரு உணவுக்காக தான் படைக்கப்பட்டது அது. அத நம்ம உண்றோம்ன்றது மாரி எடுத்துட்டு இருங்க. உணவுக்கும் தொடர்பு இல்லாத ஏதோ ஒரு உயிரினுடைய சதைகள பிடிச்சு திங்காதீங்கன்றது தான் அவருடைய லாஜிக். அப்ப வள்ளுவரும் அதத்தான் சொல்றாரு, வள்ளலாரும் அதத்தான் சொல்றாரு. புலால் மறுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால வந்து இந்த புலால் மறுத்தல ரொம்ப முக்கியமாகவும், நம்முடைய உடம்புக்குள்ள அது சேரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க.